அந்த வானம் வரை உயர்ந்திருக்கிற மலக்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இங்க என்ன நடக்குது தெரியாதா? என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனாலும் நம்மளை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மலக்களை கூப்பிட்டு கேட்பான், இங்க என்ன நடக்குது? யாரெல்லாம் இந்த கூட்டம் கூட்ட நினைவு கூறுறாங்க. அப்படியா? அவங்க என்ன கேட்கிறாங்க? யாரெல்லாம் அவங்க சொர்க்கத்தை கேட்கிறாங்க. நம்ம எல்லாம் சொர்க்கத்தை கேட்டோமா? கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. கேட்ட உடனே அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிருக்கேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு! சும்மா இங்க வந்திருக்கோம், அல்லாஹ்வை பத்தி நினைவு கூறுறோம், சொர்க்கத்தை கொடுத்துறாங்க. திரும்பவும் அல்லாஹ் கேட்கிறான், எதுல இருந்து பாதுகாப்பு செய்யறாங்க? யாரெல்லாம் அவங்க நரகத்துல இருந்து பாதுகாப்பு செய்யறாங்க. கேட்டோமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபின் நார். நரகத்துடைய நெருப்புல இருந்து பாதுகாப்பு அல்லாஹ். கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகத்துல இருந்து பாதுகாப்பு கொடுத்துருங்க. ஏன் அந்த கூட்டத்துல அவங்க கவனிக்கவே இல்லை, சும்மாதான் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுவோம்? அவனுக்கு கொடுத்துருங்க சொர்க்கத்தை. இப்ப எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே நமக்கு கிரியேட் பண்ணுவோம். சோ அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நியூ ஸ்பீச் போல ஸ்டார்ட். அல்ஹம்துலில்லாஹ் Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Rasulillahi wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Innamal mu'minina alladhina amanu billahi wa rasulihi thumma lam yartabu wa jahadu bi amwalihim wa anfusihim fi sabilillah ulaika hum as-sadiqun. நிச்சயமாக முஃமின்கள் யார் என்றால், முஃமின்கள் யாரு? ரமதான சொல்லுங்க சந்தோஷமா. முஃமின்கள் யாரு? முஃமின்கள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் ஈமான் கொண்டு, பின்னர் அது பற்றி அவர்கள் எத்தகைய சந்தேகமும் கொள்ளாது, தம் செல்வங்களை கொண்டும் தம் உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். இத்தகையவர்கள் தான் உண்மையாளர்கள். யாரெல்லாம் தியாகம் செஞ்சோம்? செல்வத்தையும் உயிர்களையும் இல்லையா? அப்புறம் முஃமின்கள் கேட்டோமே வேகமா ஆன்சர் சொல்லணும். क्वेश्चन கேட்போம். நம்மள அல்லாஹ் வந்து அட்ரஸ் பண்றான். யார் முஃமின்கள் அப்படின்னா, தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய உயிர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் தியாகம் செய்யறாங்களோ அவங்க தான் முஃமின்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ இன்னைக்கு எனக்கு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. யூசுவலா டாபிக் கொடுத்து நான் பேச வரணும்ல, பட் வந்து டாபிக் கொடுத்துட்டாங்க. சோ அதுதான் பேச ஆரம்பிச்சோம். சோ கொடுத்திருக்க டாபிக் பாத்தீங்கன்னா சஹாபாக்களுடைய தியாகங்கள். சஹாபாக்கள்னா யாருன்னு தெரியும் தான் நமக்கு. யாரு சஹாபாக்கள்? தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள். அவங்க கூட இருந்தவங்க, அவங்களுக்காக எல்லா தியாகங்களையும் செஞ்சவங்க தான் சஹாபாக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுடைய தியாகங்கள் அப்படின்னு சொன்ன உடனே என்னென்னலாம் ஞாபகம் வருது? என்னென்னலாம் தியாகம் செஞ்சாங்க அவங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் என்னென்னலாம் நம்ம தியாகம் செஞ்சாங்க? போர்ல உயிரை தியாகம் செஞ்சாங்க. வேற செல்வங்களை தியாகம் செஞ்சாங்க. வேற மக்களை தியாகம் செஞ்சாங்க. நாட்டை தொடர்ந்து வந்தாங்க. வீடுகளை தொடர்ந்து வந்தாங்க. செல்வத்தை தொடர்ந்து வந்தாங்க. சோ எல்லாமே நமக்கு தெரியும். சோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர்களுடைய பெயர்கள்லாம் நமக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வேற உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு விமன் பேர் கூட வராதா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுலைம். சோ அப்போ பாருங்க, நம்ம எடுத்த உடனே ஆண் மக்களை தான் நம்ம நினைவு கூறுறோம், பெண் மக்களை நம்மளே மறந்துடுறோம். அப்புறம் ஆண்கள் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சோ முதல்ல இஸ்லாத்தை ஏற்கிறவங்களே வேண்டாம், அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். சோ அவங்களுடைய தியாகங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க பேரை சொன்னோன்னே நமக்கு இதெல்லாம் தியாகம் செஞ்சாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த இன்ஃபர்மேஷனா நமக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனா இங்க நம்ம வந்து அந்த தியாகங்களை பார்க்க போறது இல்லை. அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்கன்னு பார்க்க போறது இல்லை. அப்புறம் என்ன பார்க்க போறோம்?
அப்படின்னா நம்ம மதியானம் பிரியாணி சாப்பிட்டோமா இல்லையா? டைஜஸ்ட் ஆயிடுச்சா? பசிக்கா? சமோசாவே சாப்பிட்டாச்சு, டீயும் குடிச்சாச்சு. சோ அந்த பிரியாணி பத்தி தான் பார்ப்போம். ஓகேவா? பிரியாணி நல்லா இருந்துச்சா? அல்ஹம்துலில்லாஹ். மட்டன் பிரியாணி போட்டுனா இன்னும் நல்லா இருந்துச்சு. ஓகே, பிரியாணி நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆனவங்களே ஓகே கணவன் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க இனிமே நீ லைஃப்ல பிரியாணியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? யாருக்கு ஜாலியா இருக்கும்? பிரியாணி பிடிக்காதவங்களா லிஸ்ட்ல இல்ல. பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க கணவன் மாட்டலாம். சொன்ன உடனே சரி கேட்டுப்பீங்களா? ஏத்துக்கோமா, மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். ஓகே, பிரியாணி பிடிக்காது, அதான் அவங்களாம் லிஸ்ட்ல இல்ல. ஓகே, கணவன் சொன்னா கட்டுப்படணும். ரூல்ஸ் தானே நமக்கு. அவர் பிரியாணி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கே நம்ம வந்து எதுக்கு பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஏன் சாப்பிடக்கூடாது, என்ன எப்படி நீங்க தடுக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய கொஸ்டின் கேட்போம். ஓகேவா? இப்ப அவர் திரும்ப சொல்றாரு உங்களுக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சாப்பாடே கிடையாது, பிரியாணி மட்டும் இல்ல சாப்பாடே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? ஜாலியா இருக்குமா? ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்பீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? நான் சொல்றேன்ல நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. யாரு பைத்தியக்காரர் பிரியாணி சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது சொல்லுவான் தானே, மனசுக்குள்ள ஓடும் தானே, வெளியே சொல்ல மாட்டோம். இப்போ வெளியே சொல்றதுக்கு வைக்கப்படணும். ஓகே, இத வந்து கணவன் சொல்றாரு. ஓகே, அது கூட யாராவது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, திரும்ப அதே மாதிரி சொல்றாங்க சாப்பாடே கிடையாது, உன் வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டை விட்டு வெளியே வானா ஊர் சுத்த போகல, வீட்டை விட்டே மொத்தமா வெளியே வந்து நம்ம ரோட்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஒத்துக்கோமா? ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டோம், அப்படிதானே? அப்போ அந்த நிலைமையில நம்மள கொண்டு போய் வச்சா நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல நபித்துவம் வருது? எல்லாருமே தெரியும். நபித்துவம்னா என்ன? அதுதான் தெரியும். இறைவனுடைய செய்தி வருது, அது கொண்டு போய் எத்தி வைக்கக்கூடிய ஒரு பணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றாங்க. அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. சோ இந்த நேரத்துல அவங்கள ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நபித்துவம் வர்றதுக்கு முன்னாடியே நான் மலையில போய் தங்க போறேன், இறைவனை தேட போறேன்னு சொன்னாங்க. இங்க இருக்க மனைவிமார்கள் எத்தனை கணவனை அனுமதிப்பீங்க? நான் மலைக்கு போறேன், அல்லாஹ்வை தேட போறேன் அப்படின்னு சொன்னா சாப்பாடு செஞ்சு அனுப்பிச்சுடுவீங்களா? எப்படி அனுமதிச்சாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா? அதனாலதான் அவங்க சொல்லக்கூடிய பெண்மணி. இப்ப கேட்டாங்கல்ல, சமூகமா குடும்பமா? சமூகமும் கிடையாது, குடும்பம் கிடையாது, நஃப்ஸ், ஒரு பெண்ணோட நஃப்ஸ். ஏன்னா நமக்கு வராது, ஈஸியா வராது கணவனை அனுமதிக்க. ஆனா கதீஜா ரலியல்லாஹு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கணவன் மேல அவ்வளவு விருப்பம் கொண்டிருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகைக்கு போறாங்க. யார பாக்குறாங்க? யார பாக்குறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம பாக்குறாங்க. அப்ப பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கட்டளை வருது, என்னன்னு தெரியுமா? இக்ரா, சோதவீராக அப்படின்னு சொல்லிட்டு 5 வசனங்களை அல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, பார்த்து பயந்துறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து பயந்துட்டு மலையில இருந்து வந்துறாங்க. இப்போ கதீஜா ரலியல்லாஹு வீட்ல இருக்காங்க. கணவனை வெளியே அனுப்பிச்சு வீட்டுல எப்படி காத்துட்டு இருப்பீங்க? மனைவிகள்லாம் வீட்டுக்குள்ள வந்தோடனே சந்தோஷமா முக மலர்ச்சியோட இருப்பீங்களா? மலைக்கு போயிட்டு வர்ற கணவனை பார்த்து கோபமா இருக்கு. ஆனா கதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பயத்துல வர்றாங்க அப்படின்றது தெரிஞ்சு முஸம்மிலூனின்னு சொல்றாங்க, போட்டி விடுங்கன்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்கவே இல்லை அவங்க. என்னாச்சுன்னு கேட்டாங்களா? என்ன செஞ்சாங்க அவங்க? போர்வை எடுத்து போர்த்தி விட்டாங்க. இதுதான் அந்த மனைவியோட நம்ம கிட்ட இருக்கா கேட்டு பார்ப்போம். அப்புறம் என்ன விவாகரத்து வருது, தலாக்கு வருது, குலா வருது. அந்த அன்பே நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்? இந்த காலத்துல வந்து அந்த உறவுக்கான அர்த்தமே இல்ல அப்படின்ற மாதிரி மாத்துறாங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து போர்த்தி விட்டுறாங்க. இப்ப
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு பெரிய உருவம் இருந்தது, ரெக்கைகள் இருந்தது. அவங்க என்ன வந்து இப்படி கட்டி அனுப்பிச்சாங்க. அது என்னோட எலும்பெல்லாம் உடைக்கிற அளவு இருந்துச்சு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்க கணவன் உங்ககிட்ட வந்து சொன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கீங்களா? என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? கணவன் வந்து ஒண்ணும் இல்ல, ரோட்ல ஒரு செலிபிரிட்டியை பார்த்தேன்னு சொன்னாலே நம்புவீங்களா? எங்களாவது பார்த்துருக்கிறதா? சோ அந்த நம்பிக்கை ஹதீஜா ரலியல்லாஹு மறுக்கவே இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் என்ன நாசமாக்கிடுவான் போல அப்படின்னு சொல்றாங்க. என்ன வந்து அல்லாஹ் வந்து கண்டிச்சிட்டானோ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? நம்மள என்ன சொல்லி போனா எதுக்கு இப்ப உளறிட்டு இருக்கீங்க, என்ன பாச்சு, என்ன பேசுறீங்க அப்படின்னு சொன்னா ஹதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க நிச்சயமா அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா நீங்க ஏழைகளுக்கு உணவளிக்கிறீங்க, சத்தியத்தின் பக்கம் நிற்கிறீங்க, உதவி செய்றீங்க மக்களுக்கு அப்படின்னு அவங்களோட நல்ல குவாலிட்டிஸ் தான் சொல்றாங்க. நம்ம கடைசியா கணவன் கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் எப்ப சொல்லணும்? நீங்க ரொம்ப நல்லவரே வல்லவரே அப்படி இல்ல, நீங்க நல்ல விஷயத்த செய்றீங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எப்ப கடைசியா சொன்னீங்க? ஞாபகமே இல்ல. எந்த அளவு நம்ம வாழ்க்கையை மாற்றி சிரிக்கிறதுக்காக இல்ல, சிந்திச்சு பார்க்கணும். எந்த அளவு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கணவன் கிட்ட அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றோம். இப்ப ஒரு வசனம் சொல்லி காமிச்சாங்கல்ல, ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்களோட மனைவிகள் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வாழவே வழி இல்ல. இப்ப நல்ல மாதிரியா கேட்டாங்க? 2 புக்கா 3 புக்கா வாங்கிட்டாங்கன்னு கேட்டாங்களா? சாப்பிடுறதுக்கே வழி இல்ல யார் ரசூலுல்லாஹ். எத்தனை மாதங்கள் அவங்களுக்கு வீட்டுல அடுப்பு இருந்ததே இல்ல தெரியுமா? 3 மாசமா 3 பிறைகள் 3 பிறைகள்னா 45 நாளைக்கு மேல அவங்க வீட்டுல அடுப்பு இருந்ததே இல்ல. நமக்கு சாப்பாடு இல்லாம வச்சிருந்தா நம்ம கணவரை எப்படி எல்லாம் பேசுவோம். ஒரு மாச சம்பளத்துல 5000 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? என்னன்னு சொல்வீங்க? சரிங்க பரவாயில்ல, அடுத்த மாசம் சம்பாதிச்சு கொள்வாங்க. ஆனா 3 மாசம் உணவு இல்லாம ரசூலுல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உணவு இல்ல யார் ரசூலுல்லாஹ், நாங்க என்ன பண்ணட்டும்? அதுக்கு அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்குனா தெரியுமா? யார் ரசூலுல்லாஹ் உங்ககிட்ட அவங்க வந்து சத்தத்தை உயர்த்துறாங்க. அவங்க உங்களுடைய மற்ற மக்கள் எல்லா பெண்களுக்கும் தாய்மார்கள். அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தா நீங்க அவங்கள சேர்ந்து வாழுங்க, இல்லைன்னா அவங்களை விட சிறந்த மனைவிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு சொல்றாங்க. நம்ம யோசிக்கலையா? அவ்வளவு அசால்ட்டா பேசுற வாழ்க்கையெல்லாம். அவ்வளவு பெண்ணை எதுக்காக படைச்சாங்களா? யார் ஃபர்ஸ்ட் பெண்ணு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். எதுக்காக படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நம்மனால நம்ம கணவன்மார்கள் மன நிம்மதி அடைஞ்சிருக்காங்களா? வேகமா நோன் ஆன்சர் வருது. நவுது பில்லாஹி மின்ஹா. அந்த மன நிறைவுடைய மரணத்தை சந்திக்கக்கூடிய பெண் சொர்க்கத்தை அடைஞ்சிடும். ஒண்ணுமே இல்ல. இஸ்லாத்தை ஏற்று தொழுது நோன்பு நோட்டு ஜக்காத்தை கொடுத்து கணவனுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பெண் சொர்க்கத்தை கொடுவார். இந்த நேரத்துல நமக்கு மரணம் வந்துருச்சு, எல்லாரும் இங்க இருக்க எல்லாரும் ஏதோ ஒரு மரணத்தை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய கணவன் நம்ம கிட்ட பொருத்திக்கிட்ட நிலைகளில் இருக்காங்களா? காலையில எத்தனை பேர் சண்டை போட்டு வந்தீங்க? சந்தோஷமா அது கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்மளோட டாபிக் அது. இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்றாங்க. சோ இன்னைக்கு வீட்டுல போய் எல்லாரும் கணவன்மார்களுடைய நல்ல பண்புகளை எடுத்து சொல்லுங்க. அவங்க என்ன அவனுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல, சந்தோஷமா இன்ஷா அல்லாஹ் அவங்களோட பொருத்தத்தோடைய வாழக்கூடிய மக்களா நம்ம இருக்கு. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா, இப்ப நான் அவங்க சொன்னாங்கல்ல பினான்சியலி இண்டிபெண்டன்ட், பினான்சியலா இருக்கு, பினான்சியலி இண்டிபெண்டன்டா வந்தா நம்ம வாழ தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஹதீஜா ரலியல்லாஹு பினான்சியலி இண்டிபெண்டன்ட். அவங்க ஒரு நல்ல வியாபாரி. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சும் கூட ரசூலுல்லாஹ் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? இது இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா, இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இப்ப எவ்வளவு சிறந்த குணத்துல அவங்க இருந்திருக்காங்க. சோ அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன உடனே அதை ஏற்கிறாங்க. நம்ம வந்து இத சொன்னா ஏற்கக்கூடிய நிலைமையில நம்ம இருப்போமா? நம்ம கணவன் அந்த அளவுக்கு நம்புறோமா அப்படின்றத நம்ம வந்து கொஸ்டின் கேட்கணும். ரெண்டாவது விஷயம் தான் கணவன் ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருக்கேன், அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத கேட்கணும். சோ இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றாங்க, பினான்சியலி இண்டிபெண்டன்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை மத்தவங்களுக்கு
வந்து எடுத்து சொல்ல போறேன். யாருக்கு எடுத்து சொல்றாங்க ரசூலுல்லா? தெரியாம யூடியூப்ல உட்கார்ந்து கண்ணுக்கே தெரியாத மாதிரி எனக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரசூலுல்லா. யார்கிட்ட எடுத்து சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் உறவினர்கள்னா தெரியாதா? யார்கிட்ட சொன்னாங்க? அதிகாரிகள் எல்லாம் மனைவி கேட்டாங்க. அப்புறம் யார்கிட்ட போய் கேட்க சொல்ல போனாங்க? அப்புறம் 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 சொந்த பெரிய தந்தை ரசூலுல்லாஹ்க்கு அம்மா அத்தா இருந்தாங்களா? இல்ல, அவங்க பெரிய தந்தை தான் அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்க? சரி இஸ்லாத்தை நாங்க ஏத்துக்கிறோம் உடனே அப்படின்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அபூ லஹப் யாரு? அபூ லஹப் தெரியாதா? பக்கத்து வீட்டுக்காரங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா. ஓகே, அவங்க என்ன செய்றாங்க? சாபம் விடுறாங்க, சபிக்கிறாங்க. அவங்களை தூக்கி வளர்த்தவங்க அவங்களை சபிக்கிறாங்க. சோ அப்ப எல்லாமே சொந்தக்காரங்க எல்லாருமே அவங்க இஸ்லாத்தை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வை எதிர்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்து செல்வம் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து கொடுத்தாங்க. நம்ம நகை எல்லாத்தையும் கணவன் கேட்கிறாரு, எடுத்து கொடுத்துருவோமா? வீடுக்குள்ள இருக்கிற நகை எல்லாம் பத்திரமா அது எல்லாத்தையும் கணவன் கேட்கிறார். இஸ்லாத்துடைய பாதையில செலவு பண்ண போறேன், எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டா கொடுத்துருவோமா? கை தூக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா நகையும் ஒண்ணு விடாம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேருக்கு மனசு வர, ஏன்னா அது மேல இருக்கக்கூடிய ஆசை. எப்படி கதீஜா ரலியல்லாஹு இப்படி தூக்கி கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? ஏதோ அவங்களுக்கு கொடுக்க வச்சு என்னைக்காவது யோசிப்போமா? கதீஜா ரலியல்லாஹு யோசிச்சா நம்ம வாழ்க்கை கதீஜா ரலியல்லாஹு மாதிரி ஆயிருக்குமே, ரசூலுல்லாஹ் மாதிரி கணவன் மாதிரி இருப்பாங்களே. அப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க, எது அவங்கள தியாகம் பண்ண வச்சு அவ்வளோ செல்ஃப் இண்டிபெண்டா வாழ்ந்துட்ட விமன் எல்லாத்தையும் தான் சம்பாதிச்சு அவங்க விரும்பி இருந்தா அவங்களே சம்பாதிச்சு அவங்களே இண்டிபெண்டா வாழ்ந்துக்க முடியும். ஆனா அவங்களுடைய செல்வம் சொத்து எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ்க்கு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்க செலவு பண்ணுங்க, எல்லாரும் உங்களை எதுக்குறாங்களா, நான் கூட இருக்கேன் அப்படின்னு கூட இருந்தாங்க. எது அவங்கள அப்படி நிக்க வச்சு? ஒரு கொஸ்டின் இன்னைக்கு போய் திங்க் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, அவங்களுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வராங்க. என்ன எல்லாரும் ஊர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த முஹம்மது ஏதோ சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இவருக்கு வந்து அதை நம்ப முடியல, ஏற்க முடியல அப்படின்னு ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அல்லாஹ் ஒருவன் தான், வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? தெரியாதா? உடனே எடுத்துட்டாங்க. நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க சொன்ன உடனே ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவு ரசூலுல்லாஹ் உண்மையாளர்களா இருந்தாங்க. சரி ஏத்துட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களா இஸ்லாத்துக்கு பக்கம் வர்றது ஓகே. ஆனா வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கலர்ல இருப்பாங்க? ஏன்னா கலர் மட்டும் தான் நமக்கு வேற இருக்கு. அப்போ அவங்க அடிமையா இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து வைக்கும் போது ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. என்ன கஷ்டப்பட்டாங்க அவங்க? என்ன கஷ்டப்பட்டாங்க? பிலால் ரலியல்லாஹு சுடு மணல்ல பாறாங்கல்ல அவங்களுக்கு மேல போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கண்ணமுடி யோசிச்சு பாருங்க. ரொம்ப சுடக்கூடிய பாலைவன மண், அவங்க மேல சட்டை இல்ல, சட்டையை எடுத்துட்டு அவங்க பாலைவன்ல உருட்டி விடுறாங்க. அவங்களுடைய அந்த பெரிய சூடான பாறாங்கல்ல அவங்க மேல வைக்கிறாங்க. எதுக்காக? என்ன சொல்லி வைக்கிறாங்க? இந்த முகமதை திட்டிரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. முகமது திட்டிரு, ஒரு இறைவன் இல்ல, லாத்து உசா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க அதை செய்யல. அதுக்கப்புறம் இரும்பு சீப்பு இருக்கு தெரியுமா? நம்ம சீப்புரோல்ல அது மாதிரி இரும்பு சீப்பை கொண்டு அவங்களோட தோள்கள்லாம் இழுக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை அல்ல நமக்கு வச்சிருக்கானா? அப்படி வச்சிருந்தால் நம்மளோட நிலை என்ன? அப்ப கூட பிலால் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? ஒருவனே ஒருவனே, இறைவன் ஒருவனே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த வார்த்தைகள் அவங்கள வர வைக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும்?
ஹதீஜாக்கள் எல்லாம் எல்லா செல்வத்தையும் தூக்கி கொடுத்தாங்க. அவங்களுக்காக எல்லாரும் இருக்கும்போது கூட இருந்தாங்க. இப்போ பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொந்தக்காரங்களா, உறவுக்காரங்களா? எது அவங்களை இணைச்சது? ஈமான். அந்த ஈமான் நம்ம கிட்ட இருக்கா? யோசிச்சு பார்ப்போம். ஏன் இல்ல அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்போம். சோ இந்த சஹாபாக்கள் வரலாறு எடுத்து அப்படியே கண்ணீர் மல்க தியாகங்களை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போது சும்மா லைட்டா பாக்குறோம், அவ்வளவுதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்காங்க, நாட்டுடைய ஜனாதிபதி. இந்த நாட்டோட பிரதமரை நம்ம போய் பார்க்க முடியுமா? இந்த ஊர்ல யாராவது தலைவர் இருந்தா அவங்கள போய் பார்க்க முடியுமா? இந்த ஊர்ல வசதியானவங்க அவங்க நம்ம கூட பக்கத்துல உட்காந்து பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ உமர் ரலியல்லாஹு கலீஃபாவா இருக்காங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற பிற்காலத்துல கலீஃபாவா மாறினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செல்வம், எல்லா செல்வமும் கொடுக்கப்பட்டது. கிஸ்ரா அப்படின்னு, கிஸ்ரா நாடு பெர்ஷியாவுடைய, இன்னைக்கு இருக்க பெர்ஷியாவுடைய நாடு. அந்த நாட்டுடைய செல்வம் எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்ப உமர் ரலியல்லாஹு எங்க படுத்திருந்தாங்க தெரியுமா? இப்ப நம்ம கையில வந்து மாசம் 1 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரி பெட் வாங்கியிருப்போம்? நம்ம வீடுகள்ல என்ன பெட் இருக்கு சொல்லுங்க? பெட் இல்லாம யாராவது வீட்டுல இருக்கா? கை தூக்குங்க. எங்க வீட்டுல கட்டிலும் இல்ல, மெத்தையும் இல்ல. கட்டிலும் இல்ல, மெத்தையும். மெத்த பிடிக்காதவங்களா இருப்பாங்க. சோ இருக்கவே முடியாது. அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆனா ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க ஹலீஃபாவா ஆன பிறகு கூட அவங்க தரையில தான் படுத்திருந்தாங்க. எந்த பாய் அப்படின்னா ஒரு சரியா நெய்யப்படாத பனை ஓலையில செஞ்ச ஒரு பாய். ஏன் அப்படி படுத்திருந்தாங்க? அவங்களுக்கு எல்லா செல்வமும் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க ஒரு ரொட்டி துண்டையும் அந்த ஜைத்தூன் எண்ணெயும் தாண்டி வேற எதுவும் சாப்பிட்டது. அவங்களுக்கு அவங்களா பக்கத்துல இருக்கக்கூடிய தோழர்களா வந்து வாங்கி அந்த மீட் தராத வரையும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படி எல்லாம் இருந்தாங்க? அப்படிலாம் இஸ்லாம் எப்படி சொல்லுதா? தெரிஞ்சாதானே யோசிக்கிறேன். ஓகே, அப்படியே தெரிஞ்சாலும் இதெல்லாம் பத்தி எதுக்கு யோசிக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன டிவி பாக்குறாங்கன்னு தான் யோசிக்கணும். அப்படியா வாழ்ந்துட்டு போனவன். இப்ப எது இவங்களை இப்படி வாழ வைக்குது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயத்த நம்ம வந்து கேட்கிறோம். இப்ப வந்து ஒரு இன்னைக்கு ஃபுல்லா பயான் பண்றாங்க, தர்மத்தை பத்தி பயன் பண்றாங்க. உங்களோட செல்வம் வந்து உங்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு ஃபுல்லா பயன் பண்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் எடுத்து யாருக்கா உதவி செஞ்சு வந்துருவோமா நம்ம? ஏன் முடியல? ஏன் மனசு வரல? ஏன்னா காதுல கேட்கறதெல்லாம் உள்ளத்துக்குள்ள போய் இப்ப எத்தனை பேர் காதுல கேட்டு உள்ளத்துல போகுது அப்படின்றது தெரியும். ஏன்னா உள்ளத்துல போகிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறது இல்லை. எது உள்ளத்துல போகல? இன்ஃபர்மேஷன் எல்லாம் போகும். இன்ஃபர்மேஷன் தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதுதானே இப்போ மதரசால படிக்க போறோம், ஸ்கூல்ல படிக்க போறோம், பிள்ளைங்க எல்லாம் படிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெறும் தகவல்களா மட்டுமே இருக்கும். அது எப்ப நம்ம வாழ்க்கையா மாறும்? அது ஏன்ற கொஸ்டின் கேட்கும். எப்படி இந்த சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண முற்பட்டாங்க? எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் என்ன சொல்லியிருந்தா அவங்க தன்னோட உயிரை, பொருளாதாரத்தை, தன்னோட நாட்டை, தன்னோட மனைவியை, தன்னோட மக்களை எல்லாரையும் தூக்கி இந்தாங்க யார் ரசூலுல்லாஹ், எல்லாமே உங்களுடைய பாதையில தான், எல்லாமே உங்களோட கால் கடிங்க, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய வழியில செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உஹதுடைய போர் அப்போ ஒரு பெண்மணி, ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க வந்து தன்னுடைய கணவர், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய மகன் 3 பேரையும் போர்ல இழந்துறாங்க. அந்த ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்க, நம்ம அந்த இடத்துல பொருத்தி பாருங்க. கணவன், சகோதரன், மகன் 3 பேரும் இறந்து போயிட்டா ஒரு பெண்ணுக்கு என்ன இருக்கும் வாழ்க்கையில? ஏதாவது இருக்குமா? எவ்வளவு பெரிய துன்பத்துடைய நிலையில, உச்சக்கட்ட நிலையில இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவங்க 3 பேருடைய உடலையும் அந்த ஒட்டகத்தின் மேல எடுத்து வச்சுட்டு அவங்களை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள் யாருக்காவது தெரியுமா? ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க கேட்க முடியுமா நமக்கு? அந்த நிலையில வேற எதை பத்தியாவது யோசிக்க முடியுமா? எப்படி இதெல்லாம் வந்தது?
ஏன் இன்னும் வரல நமக்கு? ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் எத்தனை ஆண்டு காலம் வந்தது? ஆயிடுச்சு. 1445 46 இவ்வளோ ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் ஒரே புத்தகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கூட இஸ்லாத்துக்காக அல்லாஹ்வுக்காக நம்மளால தியாகம் செய்ய முடியுதா? ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து திருமணங்கள்லாம் போறோம். திருமணங்கள்லாம் போகும்போது இந்த புத்தா எங்க போகும்? மேலத்து துணி எங்க போகும்? தெரியாது. ஏன்னா அவ்வளவு உலகத்துக்காக வாழ்ந்து உலகத்துக்காகவே மரணிக்கக்கூடிய மக்களாக நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி பெண்கள். செல்வத்துல ஒரு 1000 ரூபாய் கணவன் உதவி செஞ்சுட்டு வந்தாலும் 1000 ரூபாய் ஏன் கொடுத்தீங்க? நீங்க செலவுக்கே காசு இல்லை, ஏன் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பெண்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சர்வசாதாரணமா அந்த செய்தியை சொல்லிட்டு போயிட்டாங்க. சொன்ன உடனே உள்ளவெல்லாம் பதறுது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மெஹராஜ் பயணத்தப்போ கவனிச்சிங்களா? மெஹராஜ் பயணத்தப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நரகத்தில் அர்த்தமா பெண்களை அடுப்புல வேலை பார்க்கறாங்கன்னு எல்லாரும் கையை அடுப்பு மேல வைப்பீங்களா? வச்சிருக்கீங்களா? குழந்தைகளை வைக்க விடுவீங்களா? அப்ப அந்த நெருப்புலயே வாழ்றதுக்கு எப்படி தயாராக முடியும்? அந்த எண்ணம் தான் அந்த சஹாபாக்களுக்கு. எந்த எண்ணம்? இந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் இங்க முடிஞ்சிடும். இப்ப எத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்துட்டீங்க? வயசு கேட்கல, சும்மா சொல்றேன். எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு? 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம். எப்படி இருக்கு வாழ்க்கை? எவ்வளவு பாஸ்டா வந்த மாதிரி இருக்கு? ரொம்ப பாஸ்டா வந்த மாதிரி இருக்குல்ல? வறுமை அப்பயும் இப்படிதான் இருக்கு. சொர்க்கத்துக்கு போனவங்களை பார்த்து கேட்பாங்க, இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க அப்படின்னு. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? உலகத்துல ஒரு நாள் வாழ்ந்துருப்போமா, இல்ல ஒரு நாளுடைய சிறிய பகுதி அவ்வளவுதான் வாழ்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? ஏன்? சொர்க்கத்தோட சந்தோஷத்தை பார்த்தோமே எல்லாமே மறந்து போயிருமா? இப்பயே திருப்பி பாருங்க, எவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்பதாங்க பிறந்த மாதிரி இருக்கு, இப்பதாங்க ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கு. சோ முடிஞ்சு வர்ற பாதை ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. அப்ப அந்த ஷார்ட்டான பாதையில நான் என்ன செய்யறேன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக நான் வாழ்றேன்? இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் பேசும்போது சமூகம் அதை சொல்லுது, சமூகம் இதை செய்யுது, குடும்பம் இதை செய்யுது, குடும்பம் அதை செய்யுது. நான் என்ன செய்யறேன்? நான் என் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யறேன்? நான் என் கணவன் கிட்ட எப்படி நடக்கிறேன்? எதுக்காக என் கணவன் கிட்ட இப்படி நான் சண்டை போடுறேன்? ஏன்னா எனக்கே வறுமை பற்றிய கவலையே இல்லை, இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்துட்டே இருக்கேன். அப்ப அடுத்தவன் என்ன செய்வான்னா நான் பார்க்க முடியும். அப்போ எனக்கு எப்போ மறுமை பற்றின உள்ளம் அந்த எண்ணம் உள்ளத்துக்குள்ள வரலையோ அப்போ எதையுமே தியாகம் செய்ய முடியும். ஆனா இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க மட்டும் இல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தை முடிச்சுட்டு வராங்க. எந்த நாட்டுக்கு வராங்க? எங்க இருந்து எங்க வராங்க? மதீனாக்கு வராங்க. எவ்வளவு தூரம் தெரியுமா? 400 கிலோமீட்டரா? 300 மைலா? எவ்வளோ? நடந்து போக முடியாது, அவ்வளோ பெரிய தூரம். இங்க இருந்து மதுரைக்கு போற தூரம் அதோட பெரிய தூரம். சரி, அவங்க அவ்வளவு தூரம் போறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அன்சாரிகள்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து உதவி செஞ்சவங்க, அதனால அன்சாரிகள். அவங்களுக்கு என்ன தேவை இருந்தது? தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க கண்ணுக்கு தெரியாதவங்கள சகோதரனா, பிள்ளையா, மனைவியா ஏத்துக்க முடியும்னு எப்படி அவங்களுக்கு மனசு வந்தது? அவங்க ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களா? இது வரைக்கும் பார்க்கல. நம்மள மாதிரியே ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி அவங்களுக்கு வருது, அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு இருந்த மனநிலை நமக்கு ஏன் வரல? ரசூலுல்லாஹ் வர போறாங்க அப்படின்னு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவங்களோட நிலைமையில நிறுத்தி யோசிச்சு பார்க்கணும். எப்படி அவங்களால இது இருக்க முடிஞ்சது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல எந்த ஒரு குடும்பத்திலும் அவங்க வந்து 3 நாள் தொடர்ந்து ரொட்டி துண்டு சாப்பிட்டுக்கணும். 3 நாள் தொடர்ந்து. ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு நாள் இருக்காது, இன்னொரு நாள் சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு நாள் இருக்காது. அவ்வளவு வறுமை. அந்த வறுமை அவங்கள மாத்துச்சா? உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டை விட்டு வெளியே வராங்க. நைட்டு என்னன்னா பசி தாங்கல. அப்போ உமர் ரலியல்லாஹு வெளியே வராங்க. நீங்க ஏன் வெளியே வந்தீங்கன்னு கேட்ட உடனே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹும் வெளியே வராங்க. அப்போ ரசூலுல்லாஹை பார்த்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எதுக்கு வெளியே வர? உங்களை
எது வெளியே அனுப்பிச்சோ அதுதான் என்னையும் வெளியே அனுப்பிச்சு. அவ்வளவு பத்தியில அவங்க மாறினாங்களா? சரி, வறுமை மட்டும்தான் இஸ்லாத்தை நிலப்பெருக்க செஞ்சா? அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாமே கொடுக்கப்படுது, எல்லா நாடுகளும் கைப்பற்றப்படுது. அந்த வசதி அவங்கள மாத்துச்சா? இன்னைக்கு நமக்கு இந்த வசதி தானே நம்மளை இவ்வளவு தூரம் மாத்திருக்கு. செல்வம் செல்வம் செல்வம், கொஞ்சம் காசு வந்துட்டா போதும் ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளுனது. ஆனா அவங்க எப்படி மாறாம இருந்தாங்க? தக்குவா. அந்த தக்குவா நம்ம கிட்ட இருக்கா? உள் லட்சம் இருக்கா? எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எதுக்காக நம்ம வாழ்றோம்? நீங்க எதுக்காக வாழ்றோம் தெரியுமா? அல்லாஹ் வணங்குறதுக்காக. நம்ம அல்லாஹ் வணங்குறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கா? ஒரு கொஸ்டின் யோசிங்களேன். இந்த நகை எப்படி இவ்வளவு டிஸ்கவுண்ட்ல வாங்கலாம்னு யோசிக்கிறோம்ல, யோசிங்க. எதுக்காக நம்ம வாழ்றோம்? சொர்க்கத்தை அடையுமா? மறுமை எப்போ? ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமா? அல்லாஹ்வுடைய நாட்டமா? அப்ப அடுத்த நிமிஷம் வராதா? எப்பனாலும் வரும். உஸ்மான் ரலியல்லாஹு ஒவ்வொரு கபரை பத்தி ஒரு செய்தி வந்த உடனே அவங்களுடைய தாடி நனையிற வரை அழுவாங்க. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, கபர்ல இருந்தே மறுமை தொடங்கிடும். கபருக்கு போற வழியில யாருக்காச்சும் கபரை பத்தி நமக்கு யோசிக்க தோணுமா? அந்த நிலைமை கூட இல்லாத அளவு அல்லாஹ்வு முத்தகாத்து. இந்த உலகம் அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிருக்கு உங்களை. எது? செல்வமும் விளையாட்டும், வீடும் விளையாட்டும். இந்த உலகம் எதை பத்தி காலையில இருந்து யோசிக்கிறோம்? போனை எடுத்தோம், பக்கத்து வீட்டுக்காரங்க யோசிக்கிறோம், சினிமாவை யோசிக்கிறோம், என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு யோசிக்கிறோம், அதை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு யோசிக்கிறோம். வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன சமைக்கலாம், அப்புறம் பக்கத்துல செய்தி எல்லாத்தையும் பேசிட்டு தூங்கிடும். இவ்வளவு அற்புதமான வாழ்க்கை இதுக்காக படிச்சானுங்களா? இவ்வளவு சீப்பா நடந்துருக்காக நம்மள படிச்சாங்களா? இது ஆடு மாடு கூட செய்யறதானே? ஆடு மாடெல்லாம் குழந்தை பெற்றோன்னு அப்படியே விட்டுருமா? அதுக்கு எவ்வளவு நாள் பால் கொடுக்கும், அதை எவ்வளவு நாள் பார்த்துக்கிறோம். ஒரு நாய்க்குட்டி கூட அதோட குட்டிய வேற எதுவும் தூக்கிட்டு போயிடாம எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கும். அப்ப மனிதனை எப்படி வேறுபடுத்திருக்காங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் வசனம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. என்ன வசனம்? ஓதுறதுனா குர்ஆன் ஓதுறதா? இக்குரான் சிந்திங்க, யோசிங்க, படிங்க. ஏன் நம்ம சிந்திக்கிறதுல இருந்தே விலகிட்டோம்? ஏன் சிந்திக்கிறதுல இருந்தே விலகிட்டோம்? ஒரு நிமிஷம் நம்மளால யோசிக்க முடியல. யோசிங்கன்னு சொன்னா எதுக்காக இந்த உலகத்துல வந்திருக்கோம்னா யோசிக்க முடியல. அப்ப எந்த அளவு ஷைத்தான் நம்மள வழிக்கு எடுத்து வச்சிருக்கா, நம்மளும் அந்த பாதையில அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கும். ஷைத்தானுடைய வழி சுவடுகளை பின்பற்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம இன்னைக்கு எந்த பாதையில போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ இவ்வளவு தியாகங்களையும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அதை நான் சொல்றேன். மிச்சம் என்னென்ன காரணம் அப்படின்றதுனா நீங்க யோசிக்கணும். அவங்க எல்லாருமே இஸ்லாத்துல பிறந்தவங்களா? எல்லா சஹாபாக்களும் இஸ்லாத்துல பிறந்தவங்களா? அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனாங்க, இஸ்லாத்துக்கு ரிவர்ட் ஆனாங்க. நம்ம எப்ப இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆக போறோம்? நம்ம எப்ப ஆக போறோம்? நமக்குள்ள இந்த பண்புகள்லாம் வரல அப்படின்னா நம்ம இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகல அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைச்சிருங்க. யார் பார்த்து சொல்றாங்க தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவங்களே நீங்க இந்த இஸ்லாத்துக்குள்ள உதுகுலு ஃபில் இஸ்லாமி காஃபா, இஸ்லாத்துல முழுவதுமா நுழைச்சிருங்க, இஸ்லாத்துக்கு பக்கம் வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ எல்லாரும் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் தானே? இப்ப நான் அங்க பாம்பு வருதுன்னு சொல்றேன், நான் இங்க இருந்து பார்த்தேன் பாம்பு வருதுன்னு சொல்றேன். என்ன செய்வீங்க? எல்லாரும் ஏன் ஓடுவீங்க? ஏன்னா என் மேல இருக்க நம்பிக்கை நான் பாக்குறேன் அப்படின்னு தெரிஞ்சுனாங்க. அப்போ மரணை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, குர்ஆன் சொல்றாங்க. அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன் ஒரு துளி கூட நமக்கு வரல? ஒரு துளி கூட வரல.
நெருப்பு சுட்டுரும், நெருப்புக்குள்ள விழுந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுவோமா? மாமியார நாத்தனார பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட பேசுவோமா? புறம் பேசினா என்ன தண்டனை தெரியுமா? அந்த வசனம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஓதுற வசனம். வயலுள்ளி குல்லி லுமஸத்தில் லுமஸ. வயல், அந்த வயல்னா என்ன தெரியுமா? நரகமே பாதுகாப்பு கேட்கும். இந்த வயல் அப்படின்ற நரகத்துல வந்து நரகமே பார்த்து பாதுகாப்பு தேடணும். அவ்வளவு மோசமான அந்த நெருப்புக்குள்ள போக போறோம்னு நம்புனா பக்கத்து வீட்டுக்காரனோ நாத்தனார பத்தியோ மாமியார பத்தியோ மற்றவங்களை பத்தியோ இன்னொருத்தவங்க கிட்ட குறை பேச வருமா நமக்கு? யாரு செல்வத்தை சேர்த்து அது தனக்கு பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஜமஅ மால வஅத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அக்லத கல்லா லயன்பதன்ன ஃபில் ஹுதமா. அவன் நரகத்துல போடப்படும். எந்த செல்வம் என்ன பாதுகாக்கும் நான் வீட்டுக்குள்ள தேங்கி வச்சிருக்கேனோ அந்த தங்க நகையை உருக்கி என்ன செய்வான்? மறுமையில அவன் மேல ஊற்றப்படும். அப்ப இதை நான் நம்புறேன்னா எப்படி என்னால சேர்த்து வைக்க முடியும்? மற்றவங்களுக்கு கொடுக்காம, மற்றவங்களை ஏமாத்தி, மற்றவங்க கிட்ட இருந்து பறிச்சு மனசு வருமா? அப்ப நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப ஈமான் கொள்ளலன்னு தானே அர்த்தம். இஸ்லாமுக்குள்ள வரலன்னு தானே அர்த்தம். எப்ப இஸ்லாத்துக்கு வர போறோம்? எப்ப இஸ்லாத்துக்கு வர போறோம்? நம்ம இங்க யாராவது இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இஸ்லாத்துக்கு வந்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்னு சொல்லுங்க. கலிமா சொல்லுங்க. கலிமால என்ன அர்த்தம் தெரியுமா? முஸ்லிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியுமா? முஸ்லிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முஸ்லிம்னா நம்மலாம் அதுல சந்தேகம் இல்லைல்ல? சந்தேகம் இருக்கா? ஆமாலே ஆன்சர் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? இறைவன் ஒருவனை நம்பக்கூடியவங்க. வேற முற்றிலுமாக கட்டுப்பட்டவங்க. முஸ்லிம் அப்படின்னா one who voluntarily submit their self. சோ நான் எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள வர்றவங்க தான் முஸ்லிம். இப்ப நம்ம என்ன இழந்துட்டோம் இந்த வாழ்க்கையில? ஒண்ணுமே இருக்கு. ஒரு சின்ன டிசைர், ஒண்ணும் இல்ல, என்னோட அழகை வெளிப்படுத்த கூடாது. இது ஒரு சின்ன டிசைர். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும்ல, நான் அழகா இருக்கணும் அப்படின்னு. இல்லையா? யாரோட உள்ளத்துலயும் யாருக்கெல்லாம் நான் அழகா இருக்கணும், எல்லாரும் என்ன பார்த்து அழகுன்னு சொல்லணும்னு இல்ல. எல்லாருக்கும் இருக்கும் தானே? தூங்கிட்டீங்களா? இல்லையா? யாருக்கெல்லாம் நான் அழகா இருக்கணும்? எனக்கு இருக்கு, உங்களுக்குலாம் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது. என்ன அழகுன்னு சொல்லணும்னு யாரும் இல்லையா? அப்ப தூங்கிட்டீங்க. சரி, அப்படி இருக்கக்கூடிய அந்த உள்ள என்ன சொல்றாங்க? உன்னோட அழகா மறைச்சுக்கோ. உன்னுடைய கணவனுக்கு உரியவங்களுக்கு, உன்னுடைய தந்தைக்கு, அந்த மகருக்குரியவங்களை தவிர வேற யாருக்கும் காட்டக்கூடாது. என்னால அதை கூட செய்ய முடியும். அப்படிதானே? வெளியே போனா அழகான ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து போட்டுக்கலாம், அழகான புக்காலே டிசைனா இருந்துச்சுன்னா அப்பதான் பாப்பாங்க எல்லாரும். இது எங்க வாங்கின, இந்த ஷால் எங்க வாங்கின, இந்த கலர் நல்லா இருக்கு. ஒரு சின்ன டிசைன் கூட இந்த இஸ்லாத்துக்காக கொடுக்க முடியலன்னா நம்ம யோசிப்போம், முஸ்லிம்கள் தானா? கட்டுப்பட்டோமா? அப்புறம் எங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம தியாகம் செய்யறோம்? இப்ப யோசிச்சு பாருங்க, என்ன விஷயங்கள தியாகம் சொல்ல சொல்லி அல்ல கேட்கறான். என்ன கேட்கறாங்க? நம்ம இது இருந்து என்ன தியாகம் பண்ணணும்னு கேட்கறாங்க. எதை விட்டுட்டு வரணும்னு சொல்றான். தூங்குறவங்களாம் முடிச்சுக்கோங்க, பயம் முடிஞ்சிருச்சு. என்ன கேட்கறாங்க நம்ம கிட்ட இருந்து? இணை வைக்காதன்னு சொல்றான். அப்புறம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. வேற எதுவும் நம்ம கிட்ட கேட்கலையா? சோ அல்லாஹ் ஒருவனே சொல்லிட்டு வாழ்க்கை முடிச்சுட்டு போயிடலாமா? வேற என்ன கேட்கறாங்க? என்னங்க என்ன கேட்கறாங்க? ஒண்ணுமே கேட்கலையா நம்ம கிட்ட இருந்து? அதுல ஜாலியா இருக்குமா? உறவுகள் கூட சேர்ந்து வாழ சொல்றான். ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற வட்டி வாங்க கூடாது. இஎம்ஐ யாராவது வாங்காம இருக்குமா? கடன் அவக்கம் வாங்கிக்கோங்க, சீக்கிரமா கடன் அடைச்சுங்க. அப்புறம் வேற என்ன கேட்கறாங்க? பெற்றோர்கள்
பெற்றோருக்கு கட்டுப்படணும், கண்ணியப்படுத்தணும், போய் பேசக்கூடாது. பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும். யாரெல்லாம் காலையில் அம்மாவை திட்டிட்டு வரணும், அம்மாவை அத்தாவை திட்டிட்டு வரணும். மாமனார மாமியார், பெற்றோர் மாமனார் மாமியார் வேறையா? இது ஒரு மனதில் என்னன்னா மனைவிக்கு மாமனார் மாமியார் பார்க்கறதுல கடமையே கிடையாது. நாங்களே போனா போதுன்னு பெருந்தன்மையா பார்த்துட்டு இருக்கோம். பெற்றோர்களும் கணவனோட பெற்றோர்களும் வேறையா? அவங்கள கண்ணியப்படுத்தணுமா நம்ம? அப்போ பொய் பேசக்கூடாது. எத்தனை பொய் சொன்னா இன்னைக்கு காலையில இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பொய் கூட சொல்லலன்னு சாதாரணமா சொல்லிடலாம், அது ஒரு பொய் தான். அப்போ எதுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்றது கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே தன்னோட உயிரை, தன்னோட செல்வத்தை, தன்னோட பிள்ளைங்களை, அம்மா நான் ஒரு இஸ்லாத்துடைய பாதையில பாலஸ்தீனுக்கு போய் என் உயிரை விட போறேன்னு சொன்னா போடா அனுப்பிச்சுடுவீங்களா? அனுப்பிச்சுடுவீங்களா? இப்போ அனுப்ப மாட்டீங்களா? இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் நம்மளோட உள்ளம் மாறாதா? அப்போ எந்த தியாகமும் நான் செய்ய மாட்டேன், அதனாலதான் கணவன் மனைவி சொல்லுது. ஆனா எந்த தியாகமும் செய்யாம இருக்கனாலதான் பெண்கள் எங்க இருக்காங்க அதிகமா? நம்ம இந்த பாதுகாப்பு பெறணும்னா என்ன செய்ய முடியும்? ரசூலுல்லாஹ் எதை சொல்லி பாதுகாப்பு தேட சொன்னாங்க? சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? தர்மம் செய்யுங்க. தர்மம் செய்யுங்க. ஏன்னா அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கும். தர்மம் செய்யுங்க. செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணுங்க. சொகுசான மெத்தைகள்ல படுத்து தூங்கணும் விரும்பாதீங்க. நல்ல சாப்பாடு உமர் ரலியல்லாஹு ஒரு முறை சாப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு. அப்போ சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி சஹாபா என்ன செய்றாங்கன்னா அழுகுறாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம அழுகுறோமா? நல்ல சாப்பாடு பிரியாணி சாப்பிடும்போது அழுதுகிட்டே சாப்பிட்டோமா? சந்தோஷமா சாப்பிடணுமா? நல்லா இல்லைன்னா அழுகுமா? சந்தோஷமா சாப்பிடும். ஆனா அவங்க அழுதாங்க. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு முறை கூட இந்த சாப்பாடு சாப்பிட்டது இல்லை அவங்களோட வாழ்க்கையில. அல்லாஹ் எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துருவானோட பயமா இருக்கு, மறுமையில நிலைமை என்ன ஆகும்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம டெய்லி நான்வெஜ் சாப்பிடுறோம், வாரத்துல 3 நாள் நான்வெஜ் சாப்பிடுறோம். என்னைக்காவது நம்மளோட உள்ளத்துக்குள்ள தோணுதா? இதைதான் அல்லாஹ் கேட்கிறான். ஒரு சின்ன சாக்கு உன்னுடைய செல்வத்தை நீ சேர்த்து வச்ச அமௌண்ட அல்லாஹ்வுடைய பாதையில செலவு. உன்னுடைய டிசையர் சொல்லுது இன்னைக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலாம்னு சொல்லுது. நல்ல படம் பார்க்கலாம்னு தோணுன உடனே என்ன செய்வோம்? தோணுன அந்த மறு செகண்ட் டிவி முன்னாடி போய் உட்கார்ந்துருக்கோம். என்ன அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரு விஷயம் உன்னுடைய நேரத்தை எல்லாத்தையும் கொடுத்துரு. மனுஷன் நஷ்டத்தை இருக்க உன் நேரத்தை நல்லா யோசிச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஸ்பெண்ட் பண்ணமா? நம்ம பிள்ளைங்க 1 மணி நேரம் மதரசாக்கு போயிட்டு வந்தா அது என்னது பெரிய சாதனை. என் பிள்ளை மதரசாக்கு போது அல்லாஹ்வுடைய பாதையை கத்துக்குது, அல்லாஹ் பத்தி தெரிஞ்சுக்குது. ஆனா ஒரு நம்ம வாழ்க்கை முழுக்க இஸ்லாமுக்கே செலவு பண்ணா கூட மறுமையில நம்ம வெற்றி அடைவோமா அப்படின்றது ஒரு சந்தேகம். என்ன ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவோம்னு? நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவோமா? ஓ இன்ஷா அல்லாஹ் உறுதியா. ஆனா அந்த நம்பிக்கையை கொடுத்தது எது? எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களா? அமல்கள் எங்க இருக்கு? அமல்கள் ஒண்ணுமே செய்யல. கேட்டேன் கேட்டுட்டே வந்தேன், எதுவுமே நம்மளால செய்ய முடியல. என்ன நம்பிக்கையில நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. அல்லாஹ்வின் கருணை எப்படி வரும்? நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அல்லாஹ் என் மேல கருணையா இருக்கு. உனக்காக நான் ஒண்ணுமே சாப்பாடு எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா என் மேல ரொம்ப அன்பா இருக்கு. இருப்பாங்களா கணவன்மார்கள்? அல்லாஹ்வுக்காக எதுவுமே செய்யணும், அல்லாஹ்வுடைய கருணை எப்படி வரும்? அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? நம்ம மாதத்துக்காக என்னத்தை அர்ப்பணிக்கணும்? நம்மளே ஃபர்ஸ்ட் எதை அர்ப்பணிக்க போறோம்? இப்போ லிஸ்ட் எடுக்கலாமா? எதை அர்ப்பணிக்கணும் மாதத்துக்காக? அல்லாஹ்வுக்காக என்ன நம்ம கொடுத்தா அல்லாஹ் நம்ம மேல அன்போட இருப்பான்? நேரம் ஃபர்ஸ்ட் டைம். சோ இன்றைக்கு ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ணுவோமா? எப்படி ஒரு நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில பள்ளிவாசல்ல இருந்துருவோமா? எப்படி செலவு பண்ண முடியும்? நேரத்துக்கு
நேரத்துக்கு தொழுகிறது அதுவே பெரிய கஷ்டம். 5 நேரம் தொழுகிறது. அல்லாஹ் அக்பர் கபீரா. கொஞ்சம் யோசிச்சு பாப்போம், நம்ம